Hi students, welcome to KC Botany. 12th Zoology, அதாவது Pure Science Zoology, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் டாப் மோஸ்ட்டாக பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும் 2 மார்க்கில் 3 மார்க்கில் அண்ட் 5 மார்க்ஸில் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆல்ரெடி இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து அரையாண்டு தேர்வு முன்னாடி ப்ளஸ் வந்து முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக இப்போ ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கிறப்பயுமே இதோட பிடிஎஃப் ஷேர் பண்ணோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்டடி பிளானோட ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இதில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து கமெண்ட்டில் வந்து இந்த கொஷின் சொன்னீங்களா, இந்த கொஷின் சொன்னீங்களா, இல்லை இன்டீரியர் சொல்ல இந்த மாதிரி கேட்காதுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நான் வந்து சென்டம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும், அல்லது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு 40லேருந்து ஒரு 50 மார்க்ஸ் போதும், இல்லை எனக்கு 30லேருந்து ஒரு 40 மார்க்ஸ் போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ சொல்லக்கூடிய கொஷினை மார்க் பண்ணி வச்சுங்க. மினிமம் ஃபஸ்ட்டு, ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அல்லது சொல்லக்கூடிய கொஷினாவது என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே கோல்டன் கொஷின் தான். நாளைக்கு எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போது கொஷின் பேப்பர் பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரொம்ப முக்கியம் 1 மார்க்ஸு. ஸோ புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து தெளிவாக நல்லா படிச்சுங்க. ஏன்னா புக் பேக்லேருந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11லேருந்து 12 1 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அதனால் புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா படித்து வச்சிங்க. இன்டீரியர் கொஷின் 1 மார்க்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் சொல்லி டைப் பண்ணிடுங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க சரிங்களா. அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழ் இங்கிலீஷ்லேருந்து வீடியோ போட முடியலனாலும் கொஷின்ஸு அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷினு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு பாட்னி வரைக்கும் வீடியோஸ் கண்டினியூவாக வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கோல்டன் கொஷின்ஸ் அதையும் பார்ப்போம். மோஸ்ட்லி இதே தான். இதுலேருந்து இன்னும் ஒரு மினிமமாக ஒரு 10 2 மார்க்கு, 10 3 மார்க்கு, 10 5 மார்க்ஸ் எது படிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் டயக்ராம் கொஷின் இது எல்லாமே என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் இருக்கிறது என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு சாப்டர் 1ல் எல்லா கொஷினுமே கவர் பண்ணுறேங்க புக் பேக்கில் இருக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து புக் பேக்கில் கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. இதில் இந்த 3வது கொஷின் கண்ணினப்பெருக்கம் அதை வந்து நல்லா படிச்சிருங்க. அப்போலைசிஸு, இந்த பிளாஸ்மோட்டோமி இது எல்லாமே நல்லா பாருங்கள். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கொஷின் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, செகண்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முகிழ்தல் பட்டிங்கு, அதுக்கடுத்து இந்த கண்ணின பெருக்கத்தோட வகை 1 மட்டும் படிச்சிட்டிங்கன்னா 5 மார்க்கு, 2 மார்க், 3 மார்க்கு நீங்கள் எல்லாமே எழுதிடலாம். அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் இந்த 2 கொஷின் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா பார்த்து வச்சிங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து பார்த்தினோஜெனிசிஸு, அதுக்கடுத்து அப்போலைசிஸு, பிளாஸ்மோட்டோமி. ஸோ இந்த கொஷினை பாருங்கள். அதுக்கடுத்து காஞ்சுகேஷன், ரீஜெனரேஷன், டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். அதாவது தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான வாழ்க்கை சுழற்சி நிலைகள் இருக்கும் சரிங்களா. அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 5 மார்க்ஸில் அது வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் 2 கொஷின் வந்து பார்த்துருங்க சரிங்களா. அதுக்கடுத்து சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெர்மியோஜெனிசிஸ், ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் இந்த கொஷின் நல்லா பார்த்துருங்க. ஜிஏஎஃப்டி, இசட்ஐஎஃப்டி இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த 3வது கொஷின் பல விந்து செல் கருவுறுதல் எவ்வாறு தடுக்கப்படுகிறது. அதுக்கடுத்து முதிர்ந்த விந்து செல் படமறைந்து பாகம் குறி. அதுக்கடுத்து விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பகுதி பொருட்கள், அண்ட செல்லோட அமைப்பு இது எல்லாமே நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து சீம்பால் அந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து கருவுறுதல், கருப்பதிதல் சரிங்களா, அது வந்து நல்லா படிச்சிருங்க. இந்த எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் இதெல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து கருசொல் படலம், இடமாறிய கர்ப்பம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அண்ட செல்லோட அமைப்பு, மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு நிலை, ப்ளஸ் வந்து குறைபாடு இது வந்து நல்லா படிச்சிருங்க சரிங்களா. இந்த 3 கொஷினும் நல்லா படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் அதே தான். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஸ்பெர்மியோஜெனிசிஸு, ஜிஏஎஃப்டி, இசட்ஐஎஃப்டி, அதுக்கடுத்து ஸ்பெர்மட்டோசோவான் அதாவது ஸ்பெர்ம் செல்லோட அந்த டயக்ராமு, காம்போசிஷன் ஆஃப் செமன் அது வந்து நல்லா பார்த்துருங்க. ஹியூமன் ஓவியமோட டயக்ராம் அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த கொலாஸ்ட்ரம் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், ஃபோர்த்து, அதுக்கடுத்து இந்த பிளாசண்டா எண்டோக்ரைன் டிஷ்யூ ஜஸ்டிஃபை.
ஸோ ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா தாய் சேய் இணைப்பு திசை, இது தமிழில் சொல்ல. ஸோ இது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்டோடாபிக் ப்ரெக்னன்சி 5 மார்க்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஷின், ஃபஸ்ட்டு 3 கொஷின் நல்லா பார்த்துருங்க. ஸோ மற்றது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க, சார் நான் வந்து எனக்கு 30லேருந்து 40 மார்க்ஸ் தான் வேணும் அப்படின்னா நான் இது எல்லாமே படிக்கணுமானா, நீங்கள் வந்து சாப்டர் 1 to 6 வரைக்கும் சொல்லக்கூடிய கொஷினை என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் லெசனு. ஸோ தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, செகண்டு, அதுக்கடுத்து ஃபிஃப்த்து கொஷினு, போக்ஸோ பற்றி நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து தேர்டு கொஷின். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 3 மார்க்கில் நமது இந்திய நாட்டில் முழுமையான இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அடைய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள், சர்கோசி வாடகத்தாய், அதுக்கடுத்து மலட்டுத்தன்மை, அதுக்கான காரணங்கள், டெஸ்ட் டியூப் பேபி பற்றி நல்லா படிச்சிருங்க. விந்து கொழுத்தடை, கருக்கொழுத்தடை அது வந்து பார்த்துங்க. ப்ளஸ் வந்து மேயர் ஒக்கிட்டான்ஸ்கி. ஸோ இந்த கொஷினை வந்து நல்லா பாருங்கள். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் அதிகமாக 5 மார்க்ஸ் வந்து கேட்டாங்கன்னா இந்த ஏஆர்டி கேட்குறாங்க. ஸோ சாப்டர் 2ல் தான் நிறையா 5 மார்க்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதிகமாக. அதுக்கடுத்து சாப்டர் 1ல் 2 மார்க் 3 மார்க் இந்த மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா, நமக்கு பின்னாடி இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸில் 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக நிறையா இருக்கிறது இருக்குது. அது மாதிரி இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து 5th கொஷினு, 7th கொஷின் இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த தேர்டு கொஷின் ஃபியூட்டிசைடு, இன்ஃபென்டிசைடு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து செகண்ட் கொஷினு, அதுக்கடுத்து இன்ஃபெர்டிலிட்டியோட ரீசனு, சர்கோசி, வாசக்டமி, டியூபெக்டமி இது வந்து நல்லா பார்த்துருங்க. இந்த மேயர் ஒக்கிட்டான்ஸ்கி சிண்ட்ரோம் அதையும் நல்லா பார்த்துருங்க. 5 மார்க்ஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நல்லா படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசனை பொறுத்த வரைக்கும் லைனைசேஷன், ஹோலன்ட்ரிக்கு, பல்கூட்டு அல்லீல்கள், அதுக்கடுத்து ஹீமோஃபிலியா, இந்த 13 ட்ரைசோமி, ஃபினைல் கீட்டோர்னியா இது எல்லாமே என்ன பண்ணுங்க நல்லா பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே தான். லைனைசேஷனு, ஹோலன்ட்ரிக்கு, எரித்ரோஃப்ளாட்டஸ் ஃபியூட்டலிஸு, ஹீமோஃபிலியா, ஃபினைல் கீட்டோர்னியா, ட்ரைசோமி. ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கிலீஷ் தமிழ் மீடியம் பாருங்கள், இந்த 5வது கொஷின். ஸோ இந்த 5 கொஷின் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு நேமில் கேட்கலாம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல், அதுக்கடுத்து மரபு அடிப்படையில் மனித ரத்த வகை. ஸோ இது வந்து 5 மார்க்ஸ்லையுமே லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து யூஜெனிசிஸ் இன மேம்பாட்டில் அது வந்து படிச்சிருங்க. தலாசீமியா சரிங்களா, அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துங்க சரிங்களா. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ், ஏபிஓ பிளட் டைப்பிங்கு, கேரியர் டைப்பிங்கு, யூஜெனிசிஸு, தலாமிசீமியா. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மனிதனில் உடல் குரோமோசோம் சார்ந்த ஒழுங்கற்ற பண்பு, இயல்பு மாற்றங்கள் சரிங்களா, இந்த செகண்ட் அண்டு தேர்டு கொஷின். ஸோ இந்த 2 கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 5. ஸோ சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் வேறுபடுத்துக வார்ப்புரு இழை, குறியீட்டு இழை, கடத்து ஆர்என்ஏ, டிஎன்ஏ இணைப்பு மூலக்குளறு, அதுக்கடுத்து மனித மரபணு திட்டத்தின் இலக்குகள், அதுக்கடுத்து இந்த 6வது கொஷின், 7வது கொஷின் இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்த டிஃப்ரென்ஷியேட் டெம்ப்ளேட் அண்டு கோடிங் ஸ்டாண்டர்ட், டிஆர்என்ஏ அந்த செகண்ட் கொஷினு, அதுக்கடுத்து 6th 7th இது வந்து நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு. 3 மார்க்கில் இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, செகண்டு, தேர்டு, 4th. ஸோ இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 6th கொஷின். ஸோ மரபணு பற்றி எங்கெங்கே வருதோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், அதை வந்து பார்த்துருங்க. மினிமம் நீங்கள் இது எல்லாமே படித்தாலே போதும் சரிங்களா. படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, இது வந்து ரிவைஸ் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அதுமாதிரி வந்து 4th கொஷின் ஜெனட்டிக் கோடு. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 5 மார்க்குமே என்ன பண்ணுங்கள் படிச்சிருங்க. இந்த 3 படிச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸு கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாமில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஒன்று ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டாக இருக்கலாம், அல்லது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கு ஸ்டெப்ஸு வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எதனாச்சும் ஒன்று என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் தான். ஸோ இப்போ நம்ம சொல்லிட்டு வந்த 4 5 ஸோ இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் செகண்ட் லெசனு, அதுக்கடுத்து 4 5 5 மார்க்ஸ் இது வரைக்கும் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 6ல் இந்த தொன்மை ஆன பூமியில் காணப்பட்ட வாயுக்கள், குவி விரி பரிணாமம், டார்வின் கோட்பாட்டிற்கான எதிர்கருத்துகள், அதுக்கடுத்து முதுமரபு மீட்சி அப்படின்னு சொல்லுவோம்,
கோசர்வேட். ஸோ இதுக்கு வந்து நல்லா பார்த்துருங்க. இங்கிலீஷ் மீடியம் அதே தான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஷினு, செகண்ட் கொஷினு, அதுக்கடுத்து ஃபோர்த்து, அதுக்கடுத்து சிக்ஸ்த்து, செவன்த்து. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வகையான புதப்படிம வகை, கோப்புர லைட்டுகள். அதுக்கடுத்து லாமார்க்கோட பெறப்பட்ட பண்பை வந்து தவறுன்னு நிரூபித்துவார். தொழிற்சாலை மலாயினாக்கம். அதுக்கடுத்து திடீர் மாற்ற கோட்பாட்டோட சிறப்பு பண்பு, மரபற்று போதல் அதோட வகை சரிங்களா. அது வந்து நல்லா பார்த்துருங்க. அமைப்பொத்த உறுப்பு, செயலத்த உறுப்பு. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் என்ன பண்ணுங்க நல்லா பாருங்க சரிங்களா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் 5th கொஷினை தவிர நீங்கள் மற்றது எல்லாமே என்னதான் பண்ணி ஆகணும் அப்படின்னா படிச்சு தான் ஆகணும். ஸோ இதை இதுவுமே முக்கியம்தான். ஸோ இது எல்லாமே முக்கியம் சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க்கு கன்ஃபார்மாக என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ அதில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் இதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க நல்லா பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய கொஷின் தான். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டார்வின் இந்த கொஷின் வந்து நல்லா பார்த்துங்க. 5th கொஷின். அதே மாதிரி ஹார்டி வெயின்பெர்க்கு, ஏஇ எமர்சன். ஸோ இதை வந்து நல்லா இந்த 5 மார்க்ஸில் எதனாச்சும் ஒன்று நல்லா பார்த்து வச்சுங்க சரிங்களா. டார்வின் தேரி, அந்த ஹார்டி வெயின்பெர்க்கோட அந்த இதை வந்து நல்லா படிச்சிருங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th லெசனு. ஸோ 7th லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நோய்களை வச்சு கண்டிப்பாக எவரி இயர் கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து வைரஸ்ஸு, பாக்டீரியா, ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. பூஞ்சை நோய்கள் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது எது படிக்க முடியுமோ அதெல்லாமே படித்து ஞாபகம் வச்சுங்க. கீழ்கண்டத்தில் எதனாச்சும் ஒரு 4 நோய்களை பற்றி எழுதுங்க, அதுக்கான காரணிகளை பற்றி எழுதுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அது நல்லா பார்த்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காலா அசார் 2வது கொஷினு, சாதாரண சளி இதுக்கு வந்து படிச்சுருங்க. அதே மாதிரி மலேரியா பற்றி படித்து வச்சுங்க. மனநலன் மன அழுத்தம் சரிங்களா. மனநலன் மன அழுத்தம் வேறுபாடு அது வந்து நல்லா பார்த்துங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா காலா அசார் 3rd கொஷினு. அதுக்கடுத்து மலேரியோட சிம்டம்ஸு, எஃபெக்ட் ஆஃப் டொபாக்கோ யூசிஸ். ஸோ புகையிலை இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து மென்டல் ஹெல்த் அண்ட் டிப்ரெஷன். ஸோ 7th கொஷின். இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த போதை மருந்து அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த பாக்டீரியாவால் உண்டாகக்கூடிய நோய்கள். அதுக்கடுத்து இந்த வாட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இந்த 7வது கொஷின்ஸ் வந்து இருக்கலாம் சரிங்களா. 2 அதுக்கடுத்து ஸோ 4வது கொஷின் எஃபெக்ட் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹால். அதுக்கடுத்து வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ். ஸோ இங்கிலீஷ் மீடியம் இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கேட்டது இந்த பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிள் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு ஒரு கிரியேட்டிவ் கொஷினாக இந்த கொஷின் கூட கேட்கலாம். போதை மதுவை வரையன்று பயன்படுத்துவது என்ன விளைவுகள் ஏற்படும், அதை எப்படி தடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஷின் வந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 8th லெசன் வந்தீங்கன்னா இந்த இன்டர்ஃப்ரான் நினைவு முடிச்சு, அதுக்கடுத்து மேல் பூச்சாக்கம், சுய தடைக்காப்பு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க நல்லா பாருங்க சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃப்ரான். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. ஹெச்ஐவி பற்றி நல்லா படிச்சுருங்க. 6th கொஷினு. அதுக்கடுத்து 7th கொஷின். ஸோ இதெல்லாமே நல்லா பாருங்கள். அதுமாதிரி ஆன்டிஜன் ஆன்டிபாடியும் படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் 3 மார்க்ஸு 3 மார்க்ஸில் இந்த தடுப்பு மருந்து, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது கொஷின் செயலாக்க மந்தமான நோய் தடைக்காப்பு இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இந்த 2வது கொஷினு, அதுக்கடுத்து வேக்சின். ஸோ இதை பற்றி நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டது வந்து ஃபஸ்ட்டு இம்யூனோகுளோபின்னு. அதுக்கடுத்து கேட்டது பார்த்தீங்கன்னா இயல்பு நோய் தடுப்புக்கூட வகை, அதோட செயல்படும் முறை. அதுக்கடுத்து ஹெச்ஓட ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த 1வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் சரிங்களா. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சரு, இன்னேட் இம்யூனிட்டி அதோட நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த ஹெச்ஐவி வந்து நல்லா பாருங்கள். ஸோ 9th லெசனில் அதிகமாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு கொஷின் சூப்பர் பக்கு, உயிரிழப்பு திறன், சைமாலஜி. ஒரு டைம் இது 3மே சேர்த்து 5 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த 2வது கொஷின் புரியரிஸ்ட்டு இதில் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உயிரிய தீர்வு, மெத்தனோஜன் இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் மீடியம் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷினு. ஸோ அதுக்கடுத்து பயோ ரெமடியேஷன், அதுக்கடுத்து மெத்தனோஜென்ஸ் இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள்.
அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த தொழில்துறை ஆளுகால் உயிர் எரிபொருள் கலன் நுண்ணுயிர் எதிர்பொருள் கலன் ப்ளஸ் வந்து உயிர் எரிபொருள் என்றால் என்ன, இது வந்து என்ன பண்ணுங்க நல்லா பார்த்து வச்சுங்க சரிங்களா. ஆன்டிபயோட்டிக்கு மைக்ரோபில் ஃபில்ஸில் இண்டஸ்ட்ரியல் ஆளுகள். ஸோ 5 மார்க்ஸில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர் எரிபொருள் கலன் வந்து கேட்டிருக்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள் மைக்ரோஃபில் ஃபீல்ட்ஸில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 10. சாப்டர் 10லேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உண்டு சரிங்களா. 2ல் உண்டு, 4, 5, 6. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 10வது லெசன் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. 7 + 8 இது ரெண்டுத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு 5 மார்க்ஸ். இங்கே சொன்ன பார்த்தீங்களா இம்யூனோகுளோபின் இதெல்லாமே. ஸோ அதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து உண்டு. ஸோ கிட்டத்தட்ட இதிலே பார்த்தீங்கன்னா 4, 4, 2, 6 5 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடும் வந்துடும் சரிங்களா. இன்னும் 4 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 11ல் 12ல் அதுக்கடுத்து 13ல் 1 1 வந்துடும். கிட்டத்தட்ட 9 5 மார்க்ஸ். மீதி 1 மட்டும் ஆல்டர்னேட் இருக்கலாம். 9வது லெசனு இந்த 3வது லெசன் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் இதெல்லாமே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோசி பற்றி படிச்சிருங்க, டிஎன்ஏ படிச்சிருங்க, பிசிஆர் பற்றி படிச்சிருங்க, ஸ்டெம் செல்லை பற்றி படிச்சிருங்க, ஹிமுலின் இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அதே தான். ரோசி டிஎன்ஏ வேக்சினு அதுக்கடுத்து ஸ்டெம் செல்லு பிசிஆர் ஹிமுலின். ஸோ இது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட இன்சுலினு, ஏடிஏ குறைபாடு, டிஎன்ஏ தடுப்பூசி, அதுக்கடுத்து மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினங்களால் நேரிடக்கூடிய ஆபத்து, நகலகத்தோட சாதக பாதங்கள். ஸோ இதையும் பார்த்துருங்க சரிங்களா. ஜெனட்டிக்கல் இன்சுலினு, இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, ஏடிஏ டெஃபரன்சி, டிஎன்ஏ வேக்சினு, அதுக்கடுத்து இந்த 7 and 8 கொஷின் சரிங்களா. இது வந்து நல்லா பாருங்கள். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிசிஆரை வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து மறுசேர்க்கை இன்சுலினு, மறுசேர்க்கை தடுப்பூசி, இந்த செம்மறியாடு, இந்த 3 கொஷினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொஷின். ஸோ இதெல்லாம் ஈஸி தான் இருக்கும், பார்த்து வச்சுங்க சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இது வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 11. சாப்டர் 11லேயும் ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து யூரி தெர்மல், ஸ்டீரோ தெர்மல், இது குளிர் உறக்கம், கோடை உறக்கம், இது வந்து படிச்சுருங்க. இணக்கமாதல் படிச்சிருங்க. இது வந்து பாருங்கள். ஸோ இங்கே ஈக்காலஜிக்கல் நிச்சு, பீடோஜெனிசிஸு, வாண்டக் ஆஃப் ரூலு, அக்ளமேஷேஷனு, இது வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ ஹைபர்னேஷன், ஏஸ்டிவேஷன், யூரி தெர்மல், ஸ்டீனோ தெர்மல், இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்துங்க. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பிறப்பு வீதம், இறப்பு வீதம் நல்லா பாருங்கள். மண்ணோட பண்பு, நீரோட முக்கிய பண்பு, நீர்வாழ் உயிரி, நிலவாழ் உயிரி, இதெல்லாமே பாருங்கள். ஸோ இந்த கமன்சாலிசம், அமன்சாலிசம் இந்த மாதிரி இருந்து ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எது எது படிக்க முடியுமோ அதெல்லாமே படித்து வச்சுங்க. ஸோ முக்கியமாக இந்த 8th கொஷினு, ஃபஸ்ட்டு, செகண்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3rd 5th கொஷினு, இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்ரு, அக்வாட்டிக் அனிமலு, இது வந்து நல்லா பாருங்கள். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மண்ணோட பண்புகள் படிச்சுங்க நல்லா. அதுக்கடுத்து நிலவாழ் உயிரினங்களோட தகவமைப்பு, நீர்வாழ் உயிரினங்களோட தகவமைப்பு. ஸோ இது வந்து நல்லா பாருங்கள் சரிங்களா. டெரஸ்ட்ரியலு, அக்வாட்டிக் அனிமல் அதோட அடாப்டேஷன் பார்த்துங்க. அதுக்கடுத்து 12வது லெசன். ஸோ 12வது லெசன் வந்தீங்கன்னா இந்த உயிரிய பல்வகைத்தன்மையோட 3 நிலை, அமேசான் காடு, அதுக்கடுத்து ஜென்ரலான கொஷின்லாம் இதில் இருக்கும். செந்தரவு புத்தகம், நீங்களே க்ரியேட் பண்ணுற கொஷினை ஒன்று 12 இல்லை 13ல் கேட்பாங்க சரிங்களா. அதனால் அதை வந்து நான் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து சூழல் உள் பாதுகாப்பு, வெளி பாதுகாப்பு, மோஸ்ட்லி இதில் இருக்கிற 3 மார்க்ஸ் எல்லாமே படித்து வச்சிங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே தான் சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த உயிரிய பல்வகைத்தன்மை இறப்பிற்கான காரணங்கள், அதுக்கடுத்து மரபற்று போதல் என்றால் என்ன, அதோட வகை, சூழமண்டல பல்வகைத்தன்மையோட 3 நிலை. ஸோ இந்த 3 கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்துருங்க சரிங்களா. லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, வேரியஸ் காஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி லாஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் சரிங்களா. இது வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 13. ஸோ சாப்டர் 13ல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இந்த வேளாண் வேதிப்பொருட்கள்லாம் லாஸ்ட் இயர் கேட்டாங்க. இங்கே வந்து கிரியேட்டிவான இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் ஒன்று உண்டு. மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு சரிங்களா. அதாவது ஒவ்வொரு கல்விகளும் நீங்கள் எப்படி வந்து மேலாண்மை செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி 5 மார்க்ஸ்லேருந்து கேட்கலாம். இங்கே இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே மோஸ்ட்லி படித்து வச்சிங்க. ஒளி மாசுபாடு எதனால் ஏற்படுது, காற்று மாசுபாடு எதனால் ஏற்படுது, நீர் மாசுபாடு எதனால் ஏற்படுது, அதை கட்டுப்படுத்துறது எப்படி, அந்த மாதிரியான கொஷின்லாம் இருக்கும். இந்த வேஸ்ட்டு இந்த மாதிரியான கொஷின்ஸு. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிறது எல்லாமே ஈஸியான டாபிக் தான். அதனால் இதில் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு க்ரியேட்டிவாக எந்த மாதிரியான கொஷின் வேணாலும் சேஞ்ச் பண்ணி சொல்லலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக கேட்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸ் மினிமம் கொஷின் ஒரு 10 to 20 சரிங்களா. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். எக்ஸ்பெக்டட் கொஷின். ஸோ இந்த 3 நாள் டைமில் என்னென்ன படிக்கலாம், ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டைமிங் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஈவினிங் ஒரு 7 o'clock, மார்னிங் வந்து ஒரு 5 o'clock 6 o'clock வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னாலும் ஓகே. டைம் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுவோம். இதோட பிடிஎஃப் ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியாச்சு. ஒன்ஸ் அகைன் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.